இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாழு வித் டிம்பிள்ஸ். நான் வந்து ஒரு ஹாஃப் சாரீ தான் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். எந்த ஹாஃப் சாரீ நான் சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலி இந்த ஹாஃப் சாரீ தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த கலர் வந்து நிறையா பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்ஸ்னலி. அதுதான் நான் இந்த கலருக்காகவே தான் நான் இந்த ஹாஃப் சாரீ சூஸ் பண்ணேன். ரொம்ப பிடிச்சது பார்த்ததுமே. அதனால தான் நான் இதை வந்துட்டு வாங்கணும்னு முடிவு பண்ணி ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். ஆக்சுவலி இந்த ஹாஃப் சாரீ வந்துட்டு 450 தான். யாரும் சொன்னால் கூட நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மீஷோவில் நான் வந்து 450க்கு தான் இந்த ஹாஃப் சாரீ வாங்கினேன். எனக்கு இந்த கலர் சூட் ஆகுமா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த ஹாஃப் சாரியை நான் ரொம்ப ஆசையாக ஆர்டர் போட்டேன். நான் வந்து எனக்கு டைம் இல்லை, ஸோ ஸ்டிச் பண்ண முடியாது அப்படிங்கிற ரீசன்னால் நான் வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி தான் வந்துட்டு ஆர்டர் போட்டேன். ஃப்ரீ சைஸில் தான் ஆர்டர் போட்டேன். பட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்து அன்ஸ்டிச்சடாக வந்துருச்சு. நம்மளே தைச்சிக்கிற மாதிரி தான் வந்துச்சு. எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு பார்த்ததும். நம்ம ஸ்டிச் பண்ணதானு போட்டோம், ஆனால் அன்ஸ்டிச்சடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்று தான் நான் இதில் குறைன்னு சொல்லுவேன். என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு எவ்வளோ டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு அப்படின்னு. என்னடா இது, நம்ம ஸ்டிச்சுடு போட்டோமே இப்படி அன்ஸ்டிச்சுடு வந்துருச்சேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னோடய மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்தேன். பட் அந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. அதனால தான் வந்து என்ன தான் வந்து நான் போட்ட ட்ரெஸ் வரல அப்படின்னாலும், அந்த கலருக்காக நான் வந்து ஓகே பரவாயில்ல, இது ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். 400க்கு இந்த ட்ரெஸ் ஒர்த்து தான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், நான் இப்போ கையில் வச்சுட்ருக்கிறது தான் வந்து ஸ்கர்ட்டு. நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ளவுஸுங்க. இதுவும் வந்துட்டு ஸ்டிச் பண்ணாமல் நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பின்னாடி இருந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஏன் இப்படி மூஞ்சி வச்சுட்ருக்க, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த ட்ரெஸ்ஸை வந்து யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. இது வந்து 400க்கு ஒர்த்து தான். பட் என்ன அப்படின்னா, நான் ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தேன், அதுதான் வரல. மற்றபடி எல்லாமே ஓகே தான். இது வந்து கிளாத் வந்து என்ன அப்படின்னா காட்டன் கிடையாது, இந்த பாலிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கிளாத்து தான். ஓகேங்க, நான் இதை வியர் பண்ணிவிட்டு அதை நான் ஷார்ட்ஸில் போடுறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.